ஸ்ரீ வீர சுப்பைய ஞான தேசிகேந்திர சுவாமிகள். பிற நாடுகள் அறிவு பெறாததற்கு முன்னரே மெய்ஞானிகள் பலர் நம் நாட்டில் தோன்றி மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்தது மட்டுமின்றி அதை ஏடுகளிலும் பதிவு செய்துவிட்டு சென்றுள்ளனர். இத்தகைய மெய்ஞானிகள் நம் நாட்டில் வாழேடி வாழையாக வந்துள்ளனர். அத்தகைய திருமரபில் வந்தவர்தான் நம்முடைய ஸ்ரீ வீர சுப்பையா சுவாமிகள். இவர் தெய்வ வழிபாட்டிற்குரிய சைவ வேளாளர் என்ற குலத்தில் பிறந்தார். இவரின் தந்தையார் பெயர் மருதாச்சலம் பிள்ளை, தாயின் பெயர் பெரிய அம்மணி அம்மாள். கோயம்புத்தூர் அருகே உள்ள சின்னக்கடை வீதியில் இருந்த இல்லத்தில் சுவாமிகள் பிறந்தார். மருதமலை முருகப்பெருமானின் திருப்பெயரான சுப்பையன் என்ற பெயரை சுவாமிக்கு சூட்டி அழைத்தனர். தன்னுடைய உறவினரான சுப்பிரமணியன் மற்றும் நாராயண சுவாமிகளிடம் மிகுந்த நட்பு பாராட்டினார். சுவாமிகள் வேட்டைக்காரன் புத்தூர் மருத்துவமனையில் மருந்து கலக்கி கொடுக்கும் அலுவலராக பணியில் சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 16 ஆகும். இங்கு வேலை செய்யும் பொழுது அழுக்கு சித்தரின் தொடர்பு கிடைத்தது. பள்ளி படிப்பை முடித்த பின் திருமுடி சுவாமிகளிடம் மாணவராக சேர்ந்து சித்த வைத்தியத்தை கற்றுக்கொண்டார். இவர் பல சித்தங்களை கைவர பெற்றவர். அழுக்கு சுவாமிகள் குளிக்கவே மாட்டார். ஆகையினால் மக்கள் அவரை அழுக்கு சித்தர் என்று அழைத்தனர். இவரை நேரில் சந்திப்பவர்களுக்கு அருள் பாலித்தார். இவர் வேட்டைக்காரன் புத்தூரில் ஜீவசமாதி அடைந்தார். இவருக்கு ஆண்டுதோறும் குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ வீர சுப்பையா சுவாமிகளுக்கு 21 வயது இருக்கும் பொழுது பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றார்கள். பலரும் சுவாமிகளுக்கு பெண் தர முன் வந்தார்கள். ஆனால் சுவாமிகள் அதையெல்லாம் நிராகரித்தார். வீட்டை விட்டு சுவாமிகள் வெளியேறினார். குற்றாலத்தை அடைந்து பின்பு அங்கிருந்து திருக்கோவிலூர் வந்து வேதாந்த மடாலயத்தின் ஸ்ரீ வீரசேகர ஞான தேசிக சுவாமிகளிடம் சீடராக சேர்ந்து வேதாந்த நூட்களை முறையாக பயின்றார். பிறகு காசிக்கு சென்றார். அங்கு வடமொழி நூட்களை பலவற்றை கற்றார். கடும் தியானத்திலிருந்து ஞானியாக மாறினார். அப்பொழுது அவருக்கு 25 வயது இருக்கும். இந்த தருணத்தில் அவரது தகப்பனாரும் தாயாரும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள். பிறகு சுவாமிகள் தெற்கே திரும்பினார். சென்னையில் கரபாத்திர சிவஞான சுவாமிகளின் தொடர்பு கிடைத்தது. இருவரும் தத்தம் அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் சென்னை சூளையில் சுவாமிகள் ஒரு மடத்தை நிறுவி அனைவர்களுக்கும் சொற்பொழிவாற்றினார். சுவாமிகளுக்கு ஸ்ரீ சண்முகானந்த சுவாமிகள், ஆனந்தானந்த சுவாமிகள் என்ற இருவரும் சீடராக மாறினார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அம்மடத்தின் ஞான உபதேசம் செய்தார். மேலும் திருவாரூரில் மடாப்பூரில் உள்ள தட்சிணாமூர்த்தி மடத்திற்கும் தலைவராக இருந்தார். இவர் காசி முதல் கன்னியாகுமரி வரை பல இடங்களுக்கு சென்று ஞான உபதேசம் மற்றும் சொற்பொழிவாற்றினார். வடமொழிகளில் இருந்து சுமார் 25 நூட்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். 1931ஆம் ஆண்டு பிரசோற்பத்தி ஆண்டு புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை சென்னை சூளையில் ஆனந்த ஆசிரமத்தில் தம் மாணவர்கள் சூழ்ந்து இருக்க விவேக கைவல்யம் அடைந்தார். அதன் பிறகு சுவாமிகளின் சீடரான ஆனந்தானந்த சுவாமிகள் மடத்தின் அதிபதியாக பதவியேற்று 1956ஆம் ஆண்டு விவேக முக்தி அடைந்தார். அதன் பிறகு வித்யானந்தகிரி சுவாமிகள் அத்தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். ஓம் நம சிவாய. என்னுடைய குருநாத திருமூலர் பெருமானின் திருவடிகள் போற்றி.
சிவகுமார். இதுதான் அனந்தானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆகும். சாமி ஸ்ரீ வீரசுப்பைய ஞானதேசிகேந்திர சுவாமிகள் இவர் வந்து 1931ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார். இவர் வந்து வேதங்கள் பல மொழிகள் 18 மொழிகளை கற்றறிந்து ஸ்ரீ மண்டலீஸ்வரர் பட்டம் பெற்றவர். இவர் நிறைய மக்கள் வந்து இவரை வழிபட்டு நலன் பெற்றுள்ளனர். மாதம் சுவாமி நட்சத்திரம் இவர் குரு பூஜை நடைபெறும். புரட்டாசி சுவாதி அன்று பெரிய குரு பூஜை நடைபெறும். அன்று மகான்கள், சித்தர்கள், சாதுக்கள் அன்று கலந்து கொண்டு இறையருள் குரு திருமணம் அமைந்திருக்கும் இடம் வந்து 52 பெரம்பூர் பேரஸ் ரோட் வேப்பேரி. இது பொர்ஷவாக்கம் அருகில் இருக்கிறது.